பகவத்கீதை உண்மை உறவில் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் 11வது ஸ்லோகம். யதந்தோ யோகினஸ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருத ஆத்மானோ நைனம் பஷ்யந்த யசேதசः. யதந்த முயற்சி செய்து கொண்டு, யோகினः ஆன்மீகவாதிகள், ச மேலும், ஏனம் இதை, பஷ்யந்தி காண இயலும், ஆத்மனி ஆத்மாவில், அவஸ்திதம் நிலை பெற்று, யதந்த முயற்சி செய்து கொண்டு, அபி இருந்தாலும், அக்ருதாத்மனா தன்னுணர்வு இல்லாதவர்கள், ந இல்லை, ஏனம் இதை, பஷ்யந்தி காண்பது, அச்சேதச வளர்ச்சி அடையாத மனமுடையோர். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. பொருளுரை. ஆன்மீக தன்னுணர்வு பாதையில் பல்வேறு ஆன்மீகவாதிகள் உள்ளனர். ஆனால் தன்னுணர்வில் நிலை பெறாத ஒருவன் உயிர்வாளியின் உடலில் மாற்றங்கள் நிகழ்வது எங்கனம் என்பதை காண இயலாது. யோகினா எனும் சொல் இவ்விஷயத்தில் முக்கியமானது. இன்றைய தினங்களில் பல்வேறு போலி யோகிகளும் பல்வேறு போலி யோக நிலையங்களும் உள்ளன. ஆனால் உண்மை என்னவெனில், தன்னுணர்வின் விஷயத்தில் இவர்கள் அனைவரும் குருடர்களே. வெறுமனே ஒரு வகையான உடற்பயிற்சிகளில் மயங்கியுள்ள இவர்கள் உடல் நன்றாக வளர்க்கப்பட்டு ஆரோக்கியமாக இருந்தால் அதில் திருப்தி பெறுகின்றனர். இதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரிவதில்லை. இவர்கள் யதந்தோ பியக்ருத ஆத்மானா என்று அழைக்கப்படுகின்றனர். பெயரளவிலான யோக பயிற்சியால் பயிற்சியில் முயற்சி செய்தாலும் அவர்கள் தன்னுணர்வு அடைந்தவர்கள் அல்ல. அத்தகைய மக்கள் ஆத்மாவின் உடல் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மா, உலகம், பரமபுருஷர் ஆகியவற்றை உணர்ந்தவர்களும் உண்மையிலேயே யோக முறையில் இருப்பவர்களும் மட்டுமே, அதாவது கிருஷ்ண உணர்வுடன் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தி யோகிகள் மட்டுமே இவ்விஷயங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्णा. இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களோட சேர்த்து சில விஷயங்களை சொல்றார். அதனால முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கார் என்பதை ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற விஷயம் நமக்கு ஈஸியா தொடர்பு படுத்திக்க முடியும். இப்ப இந்த அத்தியாயம் புருஷோத்தம யோகம்ன்ற பேர்ல முதல்ல ஊர்த மூலம் அத்த சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் அப்படின்னு சொல்லி வேர் மேல் நோக்கியும் கிளைகள் கீழ் நோக்கியும் இருக்கக்கூடிய உண்மையான உலகமான ஆன்மீக உலகத்தின் பிரதிபிம்பம் தான் இந்த பௌதிக உலகம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை விளக்க தொடங்குறார். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்கள் எப்படி
அந்த மரத்தினுடைய கிளைகள் இலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை பிரதிநிதிக்கின்றன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் சொன்ன பிறகு 7வது ஸ்லோகத்துல மமைவாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத சனாதன மனஷ்டான் இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். கர்ஷதி. இந்த ஜீவாத்மாக்களுடைய நிலை இந்த பௌதிக உலகத்துல எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு கேட்டா, மனம் உட்பட 6 புலன்கள், 5 நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 5 சேர்த்து மனசும் சேர்த்தா 6வது ஒரு புலன். ஷஷ்டானி இந்திரியாணி. ஷஷ்டா அப்படின்னா அப்படின்னா 6 இந்திரியாணி, 6 புலன்களோட சேர்த்து கர்ஷதி, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் உயிர்வாளிகளுடைய நிலை. ஏன் இந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல, காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். இந்த ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துல என்ன பண்றான்? ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறிக்கிட்டே இருக்கான். அவனுடைய வெறுப்புக்கு ஏற்ப இந்த ஜட இயற்கையானது கர்மனா தெய்வ நேத்திரேன என்ற ரூடானி மாயா, இந்த உடல் என்ற இந்த இயந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது. எப்படி? எதன் அடிப்படையில? நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ப நமக்கு வெவ்வேறு உடலை அல்லது வெவ்வேறு இயந்திரத்தை கொடுத்துட்டு இருக்கு. இப்ப எப்படி நம்ம மாருதி கார் வச்சிருக்கிறோம், அப்புறம் மகேந்திரா வேன் வைக்கிறோம், அப்புறம் வெவ்வேறு வண்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இது வெவ்வேறு ஒரு இயந்திரம். யந்திர ஹானி மாயா, யந்திரம் அப்படின்னு தான் பகவத்கீதையில பகவான் இந்த சரீரத்தை சொல்றாரு. இப்ப எப்படி நம்ம வண்டி பழுது பார்க்கணும்னா மெக்கானிக்கிட்ட கொண்டு போறோமோ, அது மாதிரி இந்த உடலுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா மருத்துவர்கிட்ட கொண்டு போறோம். அது மாதிரி தான் அங்க ஆயில மாத்திரம், இங்க ரத்தத்தை மாத்துறாங்க. அங்க டயர் போயிடுச்சுன்னா டயர் மாத்துறாங்க, இங்க கால் போயிடுச்சுன்னா வெட்டிட்டு செயற்கையா ஒன்று பொருத்துறாங்க. இல்லைன்னா உள்ள ஒரு பட்டையை வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி விட்டுறாங்க, உடைஞ்சதை சரி பண்றாங்க. ஸோ ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, இது ஒரு இயந்திரம். அதனால இப்போ இதுதான் ஜீவாத்மாக்களுடைய நிலை. இந்த மாதிரி உடலை விட்டு உடல் மாறிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து சொல்றார், முட்டாள்கள் உயிர்வாளி எவ்வாறு தனது உடலை கைவிடுகிறான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், முட்டாள்களால எப்படி ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு இடம் பெயருது, ஏன் இடம்பெயர்ந்து, எப்படிப்பட்ட உடல்ல இருக்கு, அந்த உடலை அவன் அனுபவிக்கிறானா அல்லது என்ன பண்றான், இந்த விவரங்களை முட்டாள்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா யாருக்கு ஞானம் இருக்கோ, ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியுங்கிறார். ஸோ அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு ஸ்லோகம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சொல்றார், தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. இங்க கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தான். பசந்த சேதசா, அச்சேதச, வளர்ச்சி அடையாத மனமுடையோர். சேத்தனம் அப்படின்னா உணர்வு,
அச்சேதச அப்படின்னா வளர்ச்சி அடையாத உணர்வுடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க பொருளுரையில சில பிரபுபாதர் தன்னுணர்வுல நிலை பெறாத இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த பக்தி பயிற்சியில் ஈடுபடாத மற்ற யாரா இருந்தாலும், குறிப்பா இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பெயரளவிலான யோகிகள், யோக மையங்களை நடத்திட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இவங்க யாரும் ஆத்மாவை பற்றியோ, ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு எப்படி இடம் பெறுதுன்றதை பற்றியோ எதுவுமே அறியாதவர்கள். இதை அறியாத பட்சத்துல நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருந்தோ அல்லது இந்த பௌதிக உடல்ல இருந்தோ நம்மளை விடுவித்துக் கொள்ள முடியாது. குறைஞ்சபட்சம் தன்னுணர்வு அப்படின்னு வரும்போது தான் நம்ம யார் என்றதே தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அத்தியாயத்துல இப்ப 7வது ஸ்லோகத்துல பகவான் சொல்ற மாதிரி அமயவாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத சனாதனம். சனாதனம் அப்படின்ற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரபுபாதர் நிறைய விவரிக்கிறார். இன்னைக்கு காலையில ஒரு உபன்யாசம் கேட்டுட்டு இருந்தேன். பாகவதம் முதல் ஸ்கந்தம் 16வது அத்தியாயத்துக்கான ஒரு உபன்யாசத்துல சொல்றார், சனாதனா அப்படின்றது பகவான் சனாதனமானவர், அதை குறிக்கிறது. ஜீவாத்மா சனாதனம், ஏன்னா பகவானுடைய அம்சங்கள் ஜீவாத்மாக்கள், அதையும் குறிக்கிறது. பகவானுடைய லோகம் சனாதனம், நிரந்தரமானது. இந்த பௌத்திக உலகம் மாதிரி தற்காலிகமானது கிடையாது. இப்போ இந்த பகவான் ஜீவாத்மா இவங்க ரெண்டு பேரையும் இணைத்து இன்னொரு சனாதனமான, இந்த ரெண்டு சனாதனமும் இணைந்து இன்னொரு சனாதனமான அந்த ஆன்மீக உலக சனாதனத்துக்கு போய் சேர்றதுக்கான அந்த வழிமுறை இருக்கு இல்லையா, அதுதான் பக்தி, அதுவும் சனாதனம். இந்த சனாதனம் அப்படின்றது ஜீவாத்மா, பகவான், பகவானுடைய லோகம், பகவானுடைய லோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வழிமுறை பக்தி. இது எல்லாமே சனாதனம், இது எல்லாமே நித்தியமானது. இந்த நித்தியமான ஒரு விஷயத்த பௌத்திகமான புலன்களை கொண்டு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அத்தா ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவே கிரகம் இந்திரியை சேவோன் முகேகி ஜீவாதோ ஸ்வயமேவ ஸ்புரத்யதா. என்ன சொல்லப்படுதுன்னா, கிரகம் இந்திரியை, இந்த இந்திரியங்களை கொண்டு இந்த விஷயங்களை கிரகிக்க முடியுமா, புரிந்து கொள்ள முடியுமா? நித்தியமான ஆத்மாவை பற்றியோ, நித்தியமான பகவானை பற்றியோ, நித்தியமான பகவானுடைய லோகத்தை பற்றியோ, அல்லது அந்த லோகத்தை சென்றடைவதற்கான வழியான பக்தியை பற்றியோ இந்த இந்திரியங்களை கொண்டு புரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? சேவோன்முகேகி ஜீவாதோ. ஜீவா, ஜீவா அப்படின்னா நாக்கு. இந்த நாக்கை கொண்டு தொடங்குற ஒரு சேவையில நம்மளை ஈடுபடுத்திக்கிறது மூலமா சேவோன்முகேகி ஜீவ ஆதோ. ஆதோ அப்படின்னா தொடக்கம். இந்த நாக்கை கொண்டு தொடங்குற ஒரு சேவை. நாக்கை வச்சு நம்ம என்ன சேவை பண்றோம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அத்த ஸ்ரீ கிருஷ்ண நாம ஆதி, நாமத்தோட தொடங்கக்கூடிய இந்த சேவை. நாம ரூப குண லீலைகள் எல்லாத்தையும் நம்ம அந்த பகவானுடைய பெருமைகளை பாடும்போது அது நாக்கால நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவையாகிறது. அப்கோர்ஸ் கிருஷ்ண பிரசாதம் இருக்கு, டெஃபினட்டா. ஏன்னா அது பகவான் பெருமைகள்லாம் பாடினதுக்கு அப்புறம். சோ இந்த நாக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பக்தி தொண்டுல. இந்த சேவையில நம்மளை ஈடுபடுத்திக்கிறது மூலமா நம்ம இதயம் தூய்மை அடைகிறது. சேத்த தர்ப்பணம் ஆர்ஜனம் பவம் மகாதாவாக்கினி நிர்வாபனம்னு சேத்தனை மகாபுரு சொல்றார். இந்த பகவான் நாம கீர்த்தனம் தான். அதனாலதான் பரம் விஜயத்தி ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்துக்கு எல்லா புகழும் சேரட்டும்ங்கிறார்.
ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்தி நம்ம யாருன்றதை புரிய வச்சு, பகவான் யாருன்றதை புரிய வச்சு, நமக்கும் அவருக்கும் இடையிலான உறவு என்னன்றதை புரிய வச்சு, அந்த உறவை எப்படி புதுப்பித்துக் கொள்றதுன்றத புரிதலை கொடுத்து, இந்த பௌதிக பந்தத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு சனாதனமான உலோகமான வைகுண்டத்துக்கு நம்மளை கொண்டு செல்றது இந்த வழிமுறை. ஸோ இதெல்லாம் இந்த பேரளவிலான யோகிகளாலேயோ அல்லது பெரிய பண்டிதர்களாலேயோ அறிஞர்களாலேயோ பட்டதாரிகளாலேயோ விஞ்ஞானிகளாலேயோ யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பக்தி வழிமுறையில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குருவோட வழிகாட்டுதலின்படி அவங்க ஈடுபடாத வரைக்கும் அவங்க என்னதான் தலைகீழா நிக்கட்டும், என்னதான் வேதத்தை கரைச்சி குடிக்கட்டும், என்னதான் சமஸ்கிருதத்தை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், என்ன வேணா அவங்க பண்ணட்டும், ஆனா யாராலையும் இதை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவான் சொல்றாரு, நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா. பகவான் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நான் காட்டிக்க விரும்புறது இல்லைங்கிறார். யோகமாயா மூலமா என்ன நான் மறைச்சிக்கிறேங்கிறார். அவருக்கு அதுல விருப்பம் கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கணும், என்னிடத்துல சரணடையணும்ன்ற விருப்பம் இல்லாதவனுக்கு என்ன நான் காட்டிக்க விருப்பப்படலைங்கிறார். அதுக்கு அவருக்கு அவசியமும் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்துல பகவானை அணுகணும். அதுதான் பாகவதம் சொல்றது. நம்ம ஆசையே இல்லாம இருந்தாலும் சரி, எல்லா ஆசைகளோட இருந்தாலும் சரி, மோட்சம் அடையணும் ஆசைப்பட்டாலும் சரி, இது மாதிரி எந்த நிலையில இருந்தாலும் சரி, நம்ம தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம், தீவிர பக்தியில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்ம பரமபுருஷ பகவானை அடைய முடியும். அப்படி இல்லாம நம்ம பக்தி அப்படின்ற ஒரு பாதையை ஏற்காம, பகவான் சேவையிலே நம்மளை ஈடுபடுத்திக்காம நம்ம யாருன்றதே தெரிஞ்சுக்க முடியாது. இந்த உடல் எப்படி நமக்கு கிடைச்சது, இந்த உடல்ல இருந்து எப்படி நம்ம மாறிட்டு இருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த அடிப்படை புரிதல் இல்லைன்னா பகவானை பற்றியோ, பகவானுடைய லோகத்தை பற்றியோ, பகவானுடைய நாம ரூப குணலீலைகளை பற்றியோ எதையுமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் கீதையில கிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார். 2வது அத்தியாயத்திலேயே நம்ம இந்த சரீரம் கிடையாது, ஆத்மான்றத முதல்ல தெளிவுபடுத்துறார். சில பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு வந்த போது அங்க இருந்த மேற்கத்தியர்களுக்கு வேத கலாச்சாரம்னா என்ன, பகவான் யார், பக்தினா என்ன, பகவத்கீதை என்ன, கிருஷ்ணர் யார், எந்த ஐடியாவும் கிடையாது. இதை பத்தின எந்த கருத்துமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க கிட்ட முதல்ல அவர் பண்ண பிரச்சாரத்துல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நாம் இந்த உடல் அல்ல. அப்ப அடுத்த கேள்வி வருது, அப்ப நம்ம யாரு? இந்த உடல் இல்லை அப்படின்ட்டா அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? அப்ப நம்ம யாருன்ற கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் ஆத்மா. எப்படி? பல வழிகள்ல நமக்கு உதாரணம் கொடுக்கிற பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்றார், வாசாம்சி ஜீனானி யதாவிஹா. இந்த உடை மாதிரி இப்ப இந்த சட்டை எனக்கு இந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டெய்லர் என்ன பண்றார், இவ்வளவு ஷோல்டர் அளவு, இவ்வளவு இறக்கம், இவ்வளவு உடல் அளவு, கை இவ்வளவு அப்படின்னு அளந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த சட்டையை தைச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ அது மாதிரி இப்போ இந்த உடல் என்பது ஆத்மாவுக்கான ஒரு உடை. எப்படி இந்த உடலுக்கு நம்ம ஒரு உடை போட்டிருக்கிறோமோ அது மாதிரி இந்த உடல் ஆத்மாவுக்கான ஒரு உடை. இந்த உடை பழசாயி நஞ்சு போய் கிளைஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுட்டு வேற ஒரு சட்டையை போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த உடல் எப்போ வயோதிகம் அடைஞ்சு செயல்பட முடியாம போயிடுதோ, அல்லது ஒரு விபத்தினால அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால செயலிழந்து போகும்போது என்ன பண்றோம், இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடலுக்கு போயிடுறோம். ரொம்ப சிம்பிள்.
கௌமாரம், யௌவனம், ஜரா எல்லாருமே நம்ம அனுபவப்பட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே பிறந்த போது சின்னதா ஒரு 2 கிலோ 2.5 கிலோ அதிகபட்சமா இல்லையா? நல்ல ஆரோக்கியமான குழந்தைன்னா மேபி 3 கிலோ அவ்வளவுதான். ஆனா இப்போ அதே 3 கிலோவா இருக்கும் இல்லையே. ஆனா அந்த நபர் நம்மளே தான். சின்ன வயசுல பல விஷயங்கள் நம்ம பண்ணிருப்போம். நமக்கு ஞாபகம் இருக்கு. எங்க விளையாண்டோம், யாரு கூட எல்லாம் ஸ்கூலுக்கு போனோம், பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது உள்ள இருக்கிற அந்த நபர் நம்ம மாறவே கிடையாது. நம்ம அப்படியே இருக்கோம். ஆனா இந்த உடல் மாறி இருக்கு. 1ஆம் வகுப்புல நீங்களும் உங்க நண்பரும் ஒன்னா படிச்சிருக்கீங்க. இப்போ 40 வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறாரு. பார்த்த உடனே அடே நண்பா, நம்ம ஒன்னா படிச்சவன் 1ஆம் வகுப்புல அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சு உங்களை அடையாளம் கண்டுடுவாரா? வழியே கிடையாது. அடையாளமே தெரியாது. இப்போ 1ஆவது வகுப்புல பார்த்தது 5 வயசு இருக்கும்போது பார்த்துட்டு 35 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி அடையாளம் தெரியும்? அடையாளமே தெரியாது. அல்லது இப்ப பார்த்துட்டு இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு பார்க்கணும்னா அப்பவும் அடையாளம் தெரியாது. ஏன்னா நம்ம இந்த தோற்றம், இந்த உடல் மாறி போயிடுது. உடல் மாறிடுச்சு. ஆனா இது இவ்வளவு அப்பட்டமான ஒரு உண்மை, இவ்வளவு வெளிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இவ்வளவு தெளிவான ஒரு உண்மை பெரிய பெரிய படிப்பு படிச்ச இந்த விஞ்ஞானிகளுக்கோ பேராசிரியர்களுக்கோ கல்வியாளர்களுக்கோ புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் இந்த உடல் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அனுபவி. ஆனா என்ன அனுபவிக்க முடியும் உன்னால? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உன்னால அளவுக்கு மீறி சாப்பிட முடியுமா? அளவுக்கு மீறி எதையாவது உன்னால பண்ண முடியுமா? எல்லாத்துக்குமே அளவுக்கு மீறி உன்னால எதையுமே பண்ணிட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு இல்லையா? அப்ப எப்படி உன்னால அனுபவிக்க முடியும்? யார் இப்படி அனுபவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி? ஒருத்தரும் கிடையாது. ஹிரண்யகசிபு கிட்ட இல்லாத செல்வமா, ராவணன்கிட்ட இல்லாத பலமா, அவங்ககிட்ட எல்லாம் இல்லாத புகழா? எல்லா தேவர்களும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. அவங்களால எல்லாம் அனுபவிக்க முடியாத இன்பத்தை நீ அனுபவிச்சிருவியா? ஸோ நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நாம இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படின்ற அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா தானாகவே நம்ம இந்த சரீரத்தை திருப்திப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட மாட்டோம். ஆனா இங்க பிரபுபாதர் சொல்றாரு, முட்டாள்கள் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறார். கிருஷ்ணன் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்லப்படுது? ஏன் முட்டாள்கள்னு சொல்லப்படுது? ஏன்னா பொதுவா ஒரு கழுத மாதிரி இருக்கிற ஒரு மிருகத்தை முட்டாள் அந்த மாதிரி கடுமையா திட்டுறது உண்டு. என்னடா கழுத மாதிரி இருக்க, முட்டாள்தனமா இருக்க அப்படின்னு, இல்லையா? ஏன் ஒருத்தங்களை முட்டாள்னு திட்டுறோம்? எதையுமே புரிஞ்சுக்க முடியாதவங்க, மந்த புத்தி உடையவங்க. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? அவங்க பெரிய விஞ்ஞானிகளாச்சு, பெரிய பட்டம் படிச்சவங்க, பிஹெச்டி பண்ணவங்க, பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், அவங்கள போய் முட்டாள்கள் சொல்றீங்களே. ஆனா இவ்வளவு எளிமையான ஒரு உண்மையை அவங்களால புரிஞ்சுக்க முடியலையே. நம்ம இந்த உடலில் ஆத்மான்ற அறிவு எவ்வளவு பேருக்கு இருக்கு உங்களுக்கு? பிரபுபாதர் கேட்கிறாரு, உலகம் முழுக்க இவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இருக்கு, இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்கு, இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இருக்கு, எங்கேயாவது ஒரு பாடம் ஒரு துறை ஆத்ம ஞானத்துக்காக இருக்கா? கிடையாது. ஆனா வாழ்க்கையில இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஆத்மாவை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அப்ப வாழ்க்கையில எதை தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடுது. ஆத்ம ஞானம் இல்லாம ஒருத்தன் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவன் மனிதனா வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது. அது மிருக வாழ்க்கை.
தர்மேன ஹீனா பசுபி சமானம், மிருகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா, ஆத்மாவை தெரிஞ்சுக்கலன்னா தர்மம் எங்க கேள்விக்கு அங்க அந்த தர்மம்ன்ற கேள்விக்கே இடம் இல்லாம போயிடுது. ஆத்மா இருந்தாதான் தர்மத்தின்படி செயல்பட்டு நம்ம இறைவனை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற விஷயம் வருது. ஸோ அப்ப தர்மத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அவன் மிருகம்னு தெளிவா சொல்றது. அப்போ இந்த உலகத்துல துரதிருஷ்டவசமா பிரபுபாதர் பல முறை சொல்லியிருக்கார், 99.9% எல்லாரும் இந்த மாதிரி முட்டாள்கள் தான். இல்லைங்க, இவ்வளவு பெரிய கட்டிடம் கட்டுறாங்க, வானுயிரை கட்டிடம் கட்டுறாங்க, இவ்வளவு பெரிய விமானம் கண்டுபிடிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, இப்போ அதாயிடுச்சு இதாயிடுச்சு, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கிற அற்புதம்னு நினைச்சிட்டு இருக்கிற, பிரம்மாண்டம்னு நினைச்சிட்டு இருக்கிற நீங்க எதை வேணா சொல்லுங்க. ஆனா என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இதனால நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளை அடையிறதுக்கு என்ன பலன் இருக்கு? என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இது ஏதாவது உதவி பண்ணுதா? கிடையவே கிடையாது. இது எதுவுமே நமக்கு உதவி பண்றது கிடையாது. ஸோ நாம யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது எப்படி? பைத்தியம் பிடிச்ச நிலை, பைத்தியக்கார நிலை. நீங்க இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இந்த பைத்தியங்கள் இருக்கிற மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு விதமா செயல்பட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வந்து தான் தான் காந்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 10,000 பேர் முன்னாடி கூடி இருக்கிற ஒரு மேடையில நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருப்பான். இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா டாக்டரோட ஸ்டெத்தாஸ்கோப்பை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு மற்ற வைத்தியங்களுக்கெல்லாம் போய் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பான். நான் தான் டாக்டர் நினைச்சிட்டு இருப்பான். இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விதமா செயல்பட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒருத்தரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமா செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? பைத்தியம். ஏன் பைத்தியம்னு சொல்றோம்? ஏன்னா அவங்க தன்னுடைய அடையாளத்தை மறந்துருக்காங்க. தான் யாருன்றதை தெரியாம நான் காந்தி, நான் டாக்டர், நான் என்ஜினியர், நான் அது, நான் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் பைத்தியம்னா இப்ப இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க மக்கள்? நான் டாக்டர், நான் என்ஜினியர். வீட்டு முன்னாடி போர்டு வச்சுக்கிறாங்க இல்லையா, பேரை போட்டுட்டு எம்பிபிஎஸ், டாக்டர், என்ஜினியர். வீட்டுல மட்டும் இல்ல, கார்ல, பைக்ல, எங்க பார்த்தாலும் ஒட்டி வச்சுக்கிறாங்க, ஸ்டிக்கர் வச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாம் ஃபைன் போடுறாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி, ஆனாலும் ஒட்டி வச்சிருக்காங்க. இப்போ வரும்போது பார்த்தோம் ஒரு கார்ல ஆர்மி, இவ்வளவு பெரிய எழுத்து. ஸோ என்ன பிரயோஜனம்? இது எது இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா திரும்பவும் நீ பிறக்க போற. இந்த உடலை விட்ட பிறகு எப்படி ஒரு ஆடு, மாடு, ஒரு நாய், பூனை, ஒரு பறவை, இந்த மாதிரி உயிர்வாளிகள் வந்து வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு தெரியாம பிறந்தோம், இறந்தோம், மறுபடியும் பிறந்தோம், இறந்தோம்னு போய்கிட்டே இருக்கு அது உன்னுடைய வாழ்க்கை. அதே மாதிரிதான் இவனுடைய வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. இவனுடைய வாழ்க்கையில ஒன்னும் பெருசா மாற்றம் எதுவும் கிடையாது. என்ன வித்தியாசம் இருக்கு? பிரபுபாதர் சொல்றார், நீ பெரிய வீடு கட்டி நீ பெருமைப்பட்டுக்கலாம், நீ பெரிய என்ஜினியர் நினைச்சுக்கலாம், வானுயிரை கட்டடம் கட்டிட்டு பெருமைப்பட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டுறதுக்கான திறமை வந்து பகவான் ஒரு சின்ன குருவிக்கு கூட கொடுத்துருக்கிறார். இந்த தூக்கணான் குருவி கூடு கட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த கூடு எப்படி இருக்கும் தெரியுமா? அது தொங்கிட்டு இருக்கும், இவ்வளவு நீளத்துக்கு, ஒரு ரெண்டு முழத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கும். காத்து அடிச்சுச்சுன்னா இப்படி அப்படியே ஆடும் பயங்கரமா. ஆனா உள்ள ஒரு சொட்டு தண்ணி போகாது தெரியுமா? அது கீழே போய் இப்படி மேல வந்து அது மேல உட்காரத்துக்கு இடம் இருக்கும். அந்த புல்லு வச்சு அது அவ்வளவு நெருக்கமா
அது பின் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட போகாது. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க படிச்சா இப்படி ஒரு வீட்டை நீங்க கட்ட முடியும் சொல்லுங்க? எந்த என்ஜினியராவது அதை செய்ய முடியுமா சொல்லுங்க? சோ இறைவன் ஒரு ஒரு ஜீவனுக்கும் ஒரு தனிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கிறார். இப்போ கழுகு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரத்துல போய் பறக்கும். ஆனா அவ்வளவு உயரத்துல போய் எதுக்கு பறக்குதுன்னு கேட்டா, அதுக்கு ரொம்ப கூர்மையான பார்வை உண்டு. ரொம்ப தூரத்துல இருந்து கூட நீங்க இன்னைக்கு போன்ல எல்லாம் கேமரா வச்சிருக்கீங்க இல்லையா? கேமராவில் என்ன பண்றீங்க? தூரத்துல இருக்கிற பொருளை பக்கமா பார்க்கணும்னா ஜூம் இன். கழுகுக்கு அதெல்லாம் ஜூம் இன் எல்லாம் பண்ண தேவையில்லை. அது எவ்வளவு உயரத்துல இருந்து தெளிவா பார்க்கும் என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த கழுகு அவ்வளவு கூர்மையான பார்வையை வச்சுக்கிட்டு என்னத்தை தேடுது, என்ன பார்க்குது அப்படின்னா, எங்க ஏதாவது மிருகம் செத்து போய் கிடக்குது, ஏதாவது ஒரு சவம் கிடக்குதா, அதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அதை தேடிட்டு இருக்கு. இதுல பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அவ்வளவு ஒரு சிறந்த கூர்மையான பார்வை கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மைய எதுக்கு பயன்படுத்துது? ஏதாவது சவம் கிடக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கு. இந்த மாதிரி மனிதன்கிட்ட எவ்வளவோ திறமைகள், எவ்வளவோ பண்புகள் பகவான் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி அர்த்தமில்லாத விஷயங்களுக்காக பயன்படுத்துறதுல என்ன பிரயோஜனம்? நான் பெரிய டாக்டர், நான் பெரிய என்ஜினியர், நான் பெரிய நான் பெரிய தலைவன், நான் பெரிய ஜனாதிபதி, என்ன வேணா சொல்லிக்கோ, இதனால என்ன ஆக போறது? இதுவரைக்கும் இந்த உலகத்துல அப்படி யாருமே இருந்தது இல்லையா? எவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்திருக்காங்க, உலகத்தையே ஆட்சி பண்ண ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அப்கோர்ஸ் நிறைய ராஜாக்கள் ராஜ ரிஷிகளாக இருந்திருக்காங்க, பகவானுடைய பக்தர்களா இருந்திருக்காங்க. அது பெருமைக்குரிய விஷயம். யுதிஷ்டர மகாராஜர், பரீட்சித் மகாராஜர், பரத மகாராஜர், இந்த மாதிரி எத்தனையோ மகாராஜாக்கள் இருந்திருக்காங்க. நம்ம அவங்கள பத்தி சொல்லலைங்க. இங்க பௌத்திகமா புலனின்பத்துக்காக ஈடுபட்டிருந்த எத்தனையோ மன்னர்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க. எல்லாரும் வந்தாங்க போனாங்க, அவ்வளவுதான். வாழ்க்கையில அவங்க ஒன்றும் பெரிய சாதனை பண்ணது கிடையாது. எல்லாரும் போல எல்லாம் எப்படி பறவை, எப்படி மிருகம், எப்படி இந்த மரம் செடிகள் எல்லாம் ஒரு உடலை அடைஞ்சு அந்த உடலுக்கு அப்புறம் வேறொரு உடலை அடையிறதோ அதே மாதிரிதான் அவங்களும் அடையிறாங்க. ஆனா மனித வாழ்க்கை அதுக்காக நம்ம கொடுக்கப்படல. மனித வாழ்க்கை இப்ப இந்த சரீரத்துல இருக்கும்போது பகவான் இங்க சொல்றாரு, மனசஷ்டான் இந்திரியாணி கர்ஷதி. இந்த மனம் உட்பட 6 புலன்களோட ரொம்ப சிரமப்படுறான் அப்படின்னு சொல்றார். சிரமம் இருக்கா இல்லையா? ஆனா துரதிர்ஷ்டவசமா அது கூட புரிஞ்சிக்க முடியாத நிலையில இன்னைக்கு அவ்வளவு மந்தமா இருக்காங்க. என்னங்க பிரச்சனை இருக்கு? வாழ்க்கையை நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க. ஆனா இங்க அதி தெய்வீக, அதி ஆத்மிக, அதி பௌதிக கிளேசங்கள், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அது போதாதுன்னு இன்னைக்கு நம்ம இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சின்ற பேர்ல செய்யற ஒவ்வொரு செயல்னாலையும் இன்னும் பல ஆபத்துக்களை நம்மளா உருவாக்கிட்டு இருக்கோம். வரும்போதுதான் ஷாம் சைத்தன்ய பிரபு சொன்னாரு, ஓமலூர்கிட்ட வரும்போது அந்த ரயில்வே கேட் போட்டிருந்தாங்க, ட்ரெயின் கூட்ஸ் ட்ரெயின் போச்சு, அதுல இந்த நிலக்கரி லோடு போகுது பெட்டி பெட்டியா. அதை பத்தி பேசும்போது அவர் சொன்னாரு, இப்போ நெய்வேலியில உள்ள அந்த சுரங்க தோண்டி 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 கிட்டத்தட்ட விருதாசலம் பக்கம் வரைக்கும் வந்துட்டாங்களாம் உள்ள. இப்போ ஒரு நிலநடுக்கம் இப்படி இப்படி கொஞ்சம் வந்தது அப்படின்னா முடிஞ்சு போச்சு மொத்தமா.
எல்லாம் அப்படியே உள்ள பதிஞ்சு போயிடும். மறுபடியும் இன்னும் பல 1000 வருஷம் கழிச்சு வர்றவங்களுக்கு நிலக்கரி நிறைய கிடைக்கும் மறுபடியும். நமக்கு சிரிப்பா இருக்கு. ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கிற ஒரு தொழிற்சாலையும் எடுத்துக்கோங்க. இங்க மேட்டூர்ல இருக்கு இந்த தொழிற்சாலைகள், எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கிட்டு இருக்கு. அவ்வளவு இங்கேயே இருக்கே, இங்கேயே ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலை. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. நீங்களே சில பேர் பக்கத்துல இருக்கீங்க. அதனால எவ்வளவு பாதிப்பு அடைகிறீங்க, எவ்வளவு பேருக்கு உடல் பாதிப்பு உண்டாயிருக்கு, விவசாய நிலம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதை விட்டுட்டு வாழ்க்கையை அவங்க பிரபுபாதர் இங்க சொல்றார், ஆரோக்கியமா வாழ்றதே வாழ்க்கையின் வெற்றின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு கூட அவங்களுக்கு வழி தெரியல. அது கூட சீரழிச்சுட்டு தான் இருக்காங்க, கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சாப்பிடுற உணவு எல்லாம் விஷமாயிட்டு இருக்கு, குடிக்கிற தண்ணி விஷமாயிட்டு இருக்கு, சுவாசிக்கிற காத்து விஷமாயிட்டு இருக்கு. அப்போ இந்த வளர்ச்சின்றது உண்மையிலேயே வளர்ச்சியே கிடையாது. அறியாமையில இவங்க எல்லாரும் படிச்சோம், பட்டம் வாங்கிட்டோம், நம்ம அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு பெருமையா ஏதாவது பண்ணிட்டோம், பெருமைக்குரியதா ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் பைத்தியக்காரத்தனம், எல்லாம் முட்டாள்தனம், அர்த்தம் இல்லாத விஷயம். இதனால யாரும் லாபம் அடைய போறது கிடையாது. இந்த படிப்பு படிக்கிறவங்களும் சரி, அந்த படிப்பு படிச்சு வேலை செய்யறவங்களும் சரி, அது பக்கத்துல இருக்கவங்க அவங்க அழியறது இல்லாம மற்றவங்களையும் அழிய வைக்கிறாங்க, மற்றவங்களையும் அழிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்கிறது. பிரபு சொல்ற, என்ன நீ 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 பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பெரிய வானுயர கட்டடம், இன்னைக்கு அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுறதுல பெருமைப்பட்டுக்கிறாங்க. நாங்க அபார்ட்மெண்ட் கட்டுறோம், இவ்வளவு பெரிய கட்டடம் அப்படின்னு. பிரபு சொல்ற, இதுல பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு இடத்துல பெருசா குழி தோன்ற, அங்க இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கிற, அதை கொண்டு இன்னொரு இடத்துல உயரமாக்குற, இதெல்லாம் நீ பண்ற வேலை. ஒரு இடத்துல பெரிய குழியை தோண்டி இருக்கிற மண்ணை எடுத்து கொண்டு இன்னொரு இடத்துல மேட ஒரு கட்டடன்ற பேர்ல மேடாக்குற, அவ்வளவுதான். நீ இதுல உருவாக்குனதுக்கு என்ன இருக்கு? கல்லு நீ கொண்டு வந்தியா? மல்லு நீ கொண்டு வந்தியா? தண்ணி நீ கொண்டு வந்தியா? இரும்பு நீ கொண்டு வந்தியா? இதுல ஏதாவது நீ கொண்டு வந்தன்னு சொல்லி, நீ உருவாக்குறேன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஏற்கனவே இயற்கையில இறைவன் படைச்ச ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பொருளை கொண்டு வேற ஒரு இடத்துல வைக்கிற, என்ன அது வடிவத்தை மாத்துற, ஆனா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமைப்படுத்த. அதனாலதான் பகவான் சொல்ற, இது அறிவே கிடையாது, இது அறியாமை. பகவான் இதுக்காக நமக்கு இந்த சரீரத்தை கொடுக்கல, இந்த மனித வாழ்க்கை அதுக்காக கொடுக்கல. இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது எவ்வளவு அரிதானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகவானுடைய படைப்புல 84 லட்சம் வகையான சரீரங்கள்ல ஜலஜா நவலக்ஷானி, தண்ணீர்ல வாழக்கூடிய நீர்வாழிகள் 9 லட்சம் வகைகள் இருக்கு. சாபரா லட்சம் விம்சதி, 20 லட்சம் பறவை இனங்கள் இருக்கு, 30 லட்சம் மிருகங்கள் இருக்கு. இப்படியாக ஊர்வன பரப்பனை இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா மனித இனத்தோட சேர்த்து 84 லட்சம் வகைகள் இருக்கு. இதுல 4 லட்சம் வகைகள் தான் மனித இனம். இந்த மனித இனத்துல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நாகரிகம் அடையாத நிலையில இருக்கக்கூடியவர்கள், சூத்திரர்களுக்கு கீழான நிலையில இருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் கொஞ்சம் பேர் தான் நாகரிகம் அடைந்த மனித வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள். அந்த நாகரிகம் அடைந்த மனித வாழ்க்கையில ஆன்மீகத்துல விருப்பம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு. அந்த ஆன்மீக வாழ்க்கையில விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைவானவர்கள் கூட்டத்துல வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்க விரும்புறவங்க இன்னும் குறைவானவர்கள். மனுஷா நாம் சகசேஷு கஷித் தேததி சித்தையே,
வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவானவர்கள். அந்த குறைவானவர்கள் கூட்டத்துல அந்த மாதிரி வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கிட்டவங்கல்ல எதாமப்பி சித்தானாம் கஷின் மாம் வேதி தத்துவத்தகா, என்ன உள்ளபடி தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப குறைவானவர்கள் அப்படிங்கிறார். அவ்வளவு அரிதானது இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியில நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நம்ம இறைவனை அடைவதற்காக, இறைவனை அறிவதற்காக பயன்படுத்திக்கல அப்படி இல்லை போது, அப்போ நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாம், எவ்வளவு புகழ் பெற்றவங்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கலாம், இந்த உலகம் உங்களை போற்றலாம், புகழலாம், பட்டம் கொடுக்கலாம், பாராட்டு தெரிவிக்கலாம். ஆனால் இறைவனுடைய பார்வையில நீ பெரிய முட்டாள். ஒரு கழுத மாதிரி, ஒரு மிருக மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்க, அவ்வளவுதான். அர்த்தமில்லாத வாழ்க்கை அது. அதனால பக்தி பயிற்சி பண்ற நமக்கு பிரபுபாதருடைய கருணையால இந்த புரிதலுக்கான அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம தக்க வச்சு கொள்ளணும். இந்த வாய்ப்பை முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் நம்ம புத்திசாலின்றதை காட்டும். இல்லைன்னா நம்மளும் அந்த முட்டாள்கள் பட்டியலில் ஒருத்தங்களா போய் சேர்ந்துடும். ஒண்ணு சொல்லணும்னா, இந்த வாய்ப்பு கிடைச்சி அதை சரியா பயன்படுத்திக்கலன்னா இன்னும் துரதிர்ஷ்டமானவர்கள்னு சொல்லலாம். உண்மை அதுதான். இப்ப வாய்ப்பே தெரியாம இருந்து அதை வாய்ப்பே கிடைக்காம இருக்கிறவங்கள நம்ம ஒன்றும் பெருசா குறை சொல்லிட முடியாது. ஆனா கிடைச்சும் அதை பயன்படுத்திக்கலன்னா இது ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டவசமான நிலையாயிடும். அதனால ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த உடல் கிடையாது. இது சும்மா ஏதோ வகுப்புல நம்ம ஒரு பிலாசபி பேசணுன்றதுக்காக பேசுற விஷயம் கிடையாது. உண்மை அதுதான். ஏன்னா பகவான் நடைமுறையில இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு வழி இருக்கோ அவ்வளவு வழியிலையும் சொல்லியிருக்கிறார். பிரபுபாதர் நமக்கு பல உதாரணங்கள் மூலமா சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆத்மா ஆன்மீகமானது. ஆன்மீகமான ஆத்மா பகவானுடைய அம்சம். பகவானுடைய அம்சமான நம்ம பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். அதுதான் நம்முடைய ஸ்வரூப நிலை. பகவானுக்கு சேவை செய்தால் மட்டும்தான் ஆத்ம சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை அடைய முடியும். ஆத்ம சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயம் அது எதுவா வேணா இருக்கலாம். நீங்க பல கோடி பணம் பெறலாம், பெரிய புகழ் பெறலாம், பெரிய பட்டம் பெறலாம், பெரிய பதவி பெறலாம், பெரிய கௌரவத்தை பெறலாம், இந்த உலகத்தையே நீங்க பெறலாம். ஏன் இந்த உலகமே உங்களுக்கு கிடைக்கலாம். பூர் புவா ஸ்வா சொர்க்கலோக வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா திருப்தி இருக்காது. புக்தி முக்தி சித்தி காமி சகல் அசாந்தம். எல்லாருக்குமே அமைதி கிடையாது. பக்தனா அல்லாத யாரும் அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. யாரும் சந்தோஷம் திருப்தின்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. வாமன தேவர் பலி மகாராஜ்கிட்ட 3 அடி நிலம் கேட்கிறார். பலி மகாராஜரும் சரின்னு ஒத்துக்கிறார். ஆனா வாமன தேவர் ட்ரிக் பண்றார். அவர் ஏமாத்துறார். சுக்கராச்சாரியார் பலி மகாராஜருக்கு அறிவுரை சொல்றார். அவர் ஏமாத்த வந்திருக்கிறார். அவர் சாட்சாத் பகவான் விஷ்ணுவே, வாக்கு கொடுத்துறாத, எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். அப்புறம் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடும். ஆனா அதிர்ஷ்டவசமா பலி மகாராஜ் ஒரு பக்தர்ன்றதுனால என்ன பண்றார், சுக்கராச்சாரிய வார்த்தை எல்லாம் கேட்டுக்காம அவர் பகவான்கிட்ட வாக்கு கொடுக்கிறார். கொடுத்தபடி அதை நிறைவேற்றுறார். அப்ப அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி வாமன தேவர் 3 அடி நிலம் வேணும்னு கேட்ட போது பலி மகாராஜ முதல்ல பார்த்துட்டு சிரிக்கிறார். கொஞ்சம் ஏளனமா பாக்குறார். என்ன உருவம் தான் குள்ளமா இருக்குன்னு பார்த்தா அறிவும் அப்படிதான் இருக்கு. கேட்கறது தான் கேட்கிற, கொஞ்சம் பெருசா கேளு. வாழ்க்கையில இனிமே
யாருக்கிட்டையும் எதையுமே கேட்க வேண்டியது இல்லை அப்படின்ற அளவுக்கு என்னால கொடுக்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு பலி மகாராஜ். ஏன்னா அப்பதான் சொர்க்கத்தை எல்லாம் வெட்டி கண்டு எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. சோ வாழ்க்கையில இனி யாருக்கிட்டையும் எதையுமே கேட்க வேண்டியது இல்லைன்ற அளவுக்கு நான் கொடுப்பேன். அப்படிப்பட்ட என்கிட்ட வெறும் 3 அடி மண்ணு கேட்கிறியே அப்படிங்கிறார். அப்போ வாமன தேவர் என்ன சொல்றாரு தெரியுமா? போதுன்ற மனசு இல்லாதவனுக்கு, என்ன இருக்கிறத வச்சு திருப்தி அடைய முடியாதவனுக்கு இந்த 3 உலகமும் கிடைச்சாலும் சரி அவன் திருப்தி அடைய மாட்டான். என்ன சொல்றாரு? 3 உலகமும் கிடைச்சாலும் சரி, சொர்க்கத்தையும் சேர்த்து சொல்றாரு, எல்லாம் கிடைச்சாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். இது ஏதோ பேச்சுக்காக சொல்லல, உண்மை அதுதான். வரலாறுல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை நம்ம பார்த்தாச்சு. ஹிரண்யகசிப்பு, ராவணன்ல இருந்து எத்தனையோ பெரிய பெரிய அசுரர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கும் பெரிய பெரிய அசுரர்கள் ஆகிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் திருப்தி அடையல, அவங்களும் திருப்தி அடையல, இனி யாரும் திருப்தி அடைய போறதும் கிடையாது. அதையும் மீறி நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா, ஆல் தி பெஸ்ட். ஏதாவது கேள்வி இருக்கா? புதுசா வராங்க, நீங்க பகவத்கீதை கிளாஸ் கேட்கறாங்க, சரின்னு படுது, பக்தி பயிற்சி பண்றாங்க. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா பெற்றவங்க அவங்க, அதனால அவங்களுக்கு இஷ்டப்படப்படி வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கிற சூழ்நிலை வருது. அப்படின்னா நம்ம எதை பின்பற்றது? நம்ம பெற்று வளர்த்தாங்க, இப்ப அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு விட்டுறாங்க. ஆனா அப்பா அம்மாவுக்கு பிடிக்குது, இது சாப்பிட்டாவும்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் பக்தி விரோதமா நடந்துட்டா அதான் எங்களுக்கு திருப்தி நைஸ். டெஃபினட்டா பெற்றவர்கள் பேச்சை கேட்கணும். அவங்க பெரியவங்க. வேதம் சொல்றது, பகவான் சொல்றார். ஆனால் யார் உண்மையிலே பெற்றவர்கள்? தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மோட்சத்துக்கான வழிகாட்டக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். பிதானசஸ்ய ஜனனீனசஸ்ய. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தன் தாயாகவோ தந்தையாகவோ ஆசிரியனாகவோ அல்லது ஒரு தலைவனாகவோ குருவாகவோ இருக்கான் அப்படின்னா தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிறப்ப இறப்ப சுழற்சியில இருந்து விடுவிச்சு அவங்களுக்கு மோட்சத்துக்கான வழிகாட்டலைன்னா அவங்க அந்த நிலையில இருக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள். பலி மகாராஜர் குருவோட உபதேசத்தை மீறக்கூடாதுன்றது வேதம் சொல்றது. குருவோட வைக்க அது அபராதம்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆனா பலி மகாராஜ் என்ன பண்ணார்? சுக்கராச்சாரியார் அறிவுறுத்தும் போது, நீ குருவே இல்லை போயா அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு அவர் பகவான்கிட்ட சரணடைஞ்சார். ஸோ இங்க 2 விஷயம் நம்ம பார்க்கணும். டெஃபினட்டா பெரியவர்கள் மதிக்கணும், பெரியவர்கள் சொல்றதை கேட்கணும். ஆனால் பெரியவர்கள் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளை அடையிறதுக்கு அந்த பாதைக்கு உறுதுணையா இருக்கிற வரைக்கும் அவர்கள் பெரியவர்கள். அது வரைக்கும் அவங்கள மதிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள மதிக்க கூடாது, அவங்கள ஒதுக்கிடணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கணும். 2வது, முதல்ல நமக்கே அதுல விருப்பம் இருக்கா? இல்ல அவங்கள காரணம் காட்டி நம்மளால விட முடியாத ஒரு விஷயத்த அவங்க சாப்பிட சொல்றாங்க, அதனால என்ன பண்றது, சாப்பிட்டாகணுங்க. உண்மையிலேயே அதுதானா, இல்ல உண்மையிலேயே உங்களால விட முடியலையா, அதை பார்க்கணும். ஸோ இதுவும் இப்படியும் இருக்கு. ஏன்னா பல முறை நம்ம அதை பார்க்கிறோம். ஏன்னா எதையோ ஒரு காரணம் காட்டுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. அது பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. உண்மையிலேயே நீங்க உண்மையை எடுத்து சொல்லி, உண்மையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருந்து நீங்க எடுத்து சொல்லி அதை ஏத்துக்காம இருக்காங்கன்ற பட்சத்துல நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆனா நீங்க அதுக்கு முயற்சியே செய்யல, நீங்க அதை பண்ணவே இல்லை அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது.
தொடர்ந்து நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். ஏத்துக்கிறவங்க இப்ப எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ அது மாதிரி ஏத்துக்கிறதுக்கு யாராவது வருவாங்க. யாரோ பக்தர்கள் சொல்லி தானே நீங்க கேட்டீங்க. பக்தர்கள் சொல்லி தான் நான் கேட்டேன். நம்ம எல்லாரும் அப்படிதானே கேட்டோம். ஸோ நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா கேட்குறவங்க யாராவது வருவாங்க. அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பெரும்பாலும் மக்கள் அவங்களுக்கு புலனின்பத்துல தான் ஆசை இருக்கு. வேற வழி இல்லை. திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். வேற ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணரையும் கும்பிடுறோம், ஆனால் மாംசம் சாப்பிட்றது இல்லை. நாங்கள் வந்து ஆடு மாடு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம், அது வியாபாரம் பண்ணுறோம், அதனால கர்மம் வரும். கண்டிப்பா வரும். உங்களுக்கு தெரியும் அதை வித்தீங்கன்னா என்ன ஆகும்னு. எல்லா செயல்களுக்குமே கர்ம வினை இருக்கு. கர்ம வினை இல்லாதது பக்தி செயல் மட்டும்தான். தூய பக்தி செயல் மட்டும்தான். அதனாலதான் தூய பக்தியில நம்ம ஈடுபடணும்னு சொல்றது. தூய பக்தி செயலா இல்லாத பட்சத்துல அது என்ன செயலாக இருந்தாலும், நீங்க சைவமே சாப்பிட்டாலும் பகவான் பகவத்கீதையில சொல்ற 3வது அத்தியாயத்துல பஞ்சத்தே துவகம் பாபம் விபஜந்த ஆத்ம காரணாத், அவன் பாவத்தையே உண்ணுகிறான் அப்படிங்கிறார். நீங்க சைவமே சாப்பிட்டாலும், காய்கறி பழங்கள் பால் அப்படின்னு நீங்க சைவ உணவே சாப்பிட்டாலும் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத உணவாக இருக்கும் பட்சத்தில் அது பாவமே. அவன் பாவத்தையே உண்ணுகிறான் அப்படிங்கிறார். அப்ப எல்லா செயல்களுக்குமே கர்ம வினை இருக்கு. ஆடு கோழி வித்தா என்ன தெரியும், என்ன ஆகும்னு தெரிஞ்சே நம்ம பண்றோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பா அதுக்கான வினையை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அதனாலதான் பக்தர்கள் வந்து இப்போ நம்ம குரு மகாராஜ் பக்தி விகாஸ் மகாராஜ் மாதிரி இருக்கக்கூடிய தீவிரமான பயிற்சியில் ஈடுபடக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவங்க குடிக்கிற பால் கூட வந்து அந்த மாடு எந்த மாட்டுல இருந்து அந்த பால் கறக்குறாங்களோ அந்த மாடு வந்து பாதுகாக்கப்பட்ட மாடா இருந்தால் மட்டும், அந்த மாடு வந்து கசாப்பு கடைக்கு போகாதுன்ற ஒரு உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தால் மட்டும்தான் அந்த மாட்டுல இருந்து பால் கறந்து அந்த பால் குடிக்கிறாங்க. இல்லைன்னா அதுக்கும் கர்ம வினை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு பால் தொழில் எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். வெறும் பாலுக்காக மட்டும்தான் மாடு வச்சிருக்காங்க பெரும்பாலான மக்கள். பால் கறந்து முடிஞ்ச உடனே அது கசாப்பு கடைக்கு தான் அனுப்பப்படுது. அப்போ கண்டிப்பா அதுக்கான விளைவை நம்ம சந்திச்சு தான் தீரணும். ஸோ அதனாலதான் இந்த பௌத்திக உலகத்துல நம்ம என்ன செய்யறோன்றது ரொம்ப முக்கியம். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவும் கர்ம வினையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த கர்ம வினைகள்ல இருந்து விடுபடணும்னா அப்போ மேக்சிமம் அதிகபட்சம் நம்மளை வந்து எந்த அளவுக்கு இந்த தூய பக்தி தொண்டில் ஈடுபடுத்திக்கிறோமோ, நம்ம பேசுற பேச்சுல இருந்து நம்ம உண்ற உணவுல இருந்து ஒவ்வொரு செயலும் கிருஷ்ண உணர்வை சார்ந்ததாக இருக்கும் பட்சத்துல நம்ம சேஃப், நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். இல்லைன்னா திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.